இந்த உலகத்தில் இருக்கிற மிக சிக்கலான விஷயங்கள் ஒன்று தான் லவ். ஆண் பெண் என்கிற ரெண்டு ஆப்போசிட் செக்ஸ் சந்திக்கிற காம்ப்ளெக்ஸான இடம் தான் லவ். அதனால இயல்பாகவே அதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கும். லவ்ங்கிற சப்ஜெக்ட் ஆண் பெண்ணை என்னவெல்லாம் செய்யுங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். நிறைய சினிமாக்கள் இதை பற்றி வந்திருக்கு, இதை பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஆனால் இதை மாதிரி எந்த ஒரு டெப்த்துமே இல்லாமல் எல்கேஜி குழந்தைகள்லாம் சேர்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஒரு தமிழ் சினிமா வந்திருக்கு. சினிமாங்கிறதே ஒரு விஷயத்தை நடித்து காமிக்கிறது தான். ஆனால் அந்த நடிப்பையே ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக நடிச்சிருக்காங்க. அந்த சினிமா தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த சினிமாவோட கதை, அதாவது ஒரு விஷயம், பேரண்ட்ஸ் பார்க்குற பெண்ணுக்கிட்ட ஹீரோ தன்னோட எக்ஸ் லவ் பற்றி சொல்கிறது தான் கதை. இப்போ இந்த சினிமாவில் கடந்த 60 வருஷமாக வந்துட்டு இருக்கிற தமிழ் சினிமா ஃபார்முலாவை எப்படி காப்பி அண்ட் ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல் மரியாதை சினிமாவில் ராதா செஞ்ச மீன் குழம்பு சாப்பிட்ட உடனே என் ஆத்தா ஞாபகம் வருது அப்படின்னு சிவாஜி சொல்வார். இந்த சினிமாவில் ஹீரோ பிரபு செஞ்சு கொடுக்குற கருவாட்டு குழம்பு சாப்பிட்ட ஹீரோயின் நிலாவுக்கு உடனே லவ் வந்துடும். அடுத்து அந்த ஹீரோ கட்டாயமாக ஒரு மிடில் கிளாஸ் பையனாக தான் இருப்பான். அந்த பையனும் ரொம்ப நல்ல பையனாக எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுறவனாக தான் இருப்பான். அடுத்து இந்த ஹீரோவுக்கு எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்க, சமைக்க மட்டுமே தெரிஞ்ச பேக்கு மாதிரியான ஒரு அம்மா இருக்கணும். அந்த அம்மா கடந்த 20 வருஷமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸ்டீரியோ டைப் மம்மியாக வர்ற சரண்யா பொண்ணுன்னா தான் இருக்கணும். இதுவும் இந்த சினிமாவில் கரெக்டாக இருக்கு. அடுத்து ஹீரோயின் பெரிய கோடீஸ்வரியாகத்தான் இருக்கணும். அந்த கோடீஸ்வர ஹீரோயினுக்கு கண்டிப்பாக அம்மா இருக்கக்கூடாது. இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. பணக்கார குடும்பத்து பெண்கள்னாலே எப்போதுமே பார்ட்டி பப்புன்னு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வேற எதுலேயுமே இன்ட்ரெஸ்டோ நாலேஜோ கிடையாதுன்னு காமிக்கிறது. இந்த சினிமாவில் அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. மிடில் கிளாஸ் என்றாலே தாழ்வு மனப்பான்மையோட தான் இருக்கணும், அப்பர் கிளாஸ்னாலே ஈகோவோட தான் இருக்கணும்னு காமிக்கிறது. இதுவும் இந்த சினிமாவில் கரெக்டாக தான் இருக்கு. கிளைமாக்ஸ் சீனில் எக்ஸ் லவர் கல்யாணத்துக்கு போய் ஹீரோ அந்த கல்யாணத்தையே மாத்துறது, இந்த மாதிரி சீனெல்லாம் சன் டிவி விஜய் டிவி சீரியலில் நிறைய வரும். அதே மாதிரி ஒரு ட்ராமா சீன் சீரியல்ல இருந்து காப்பி அடித்து இந்த சினிமாவில் வச்சுருக்காங்க. அதுவும் இதில் கரெக்டாக தான் இருக்கு. ஒரு பெண்ணோட விரல் ஆணோட விரல் மேலே பட்ட உடனே லவ் வர்றது, கண்ணை கொஞ்சம் நேரம் உத்து பார்த்தாலே லவ் வர்றது, கீழே விழுந்த புக்ஸை எடுத்து கொடுத்தாலே லவ் வர்றது, மாட்டை அடக்கினாலே லவ் வர்றதுன்னு நிறைய காமெடிகளை சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த சினிமாலையும் யாரை பார்த்தாலும் நீ அவனை லவ் பண்ணுறியா, நீ இவளை லவ் பண்ணுறியா, நீ அவனை ப்ரப்போஸ் பண்ணுறியா, அவன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சந்தையில் உட்காந்து லேகியம் வைக்கும்போது கூவுற மாதிரியே இந்த சீன்லாம் இருக்கு. லவ் சப்ஜெக்ட் பேசுகிற எல்லா சினிமாவிலையும் ஹீரோ கூட 2 கேனத்தனமான ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லா சினிமாலையும் வச்சுருப்பாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரும் எந்த நாலேஜுமே இல்லாத மக்காக தான் இருக்கணும். அதே நேரம் ஹீரோவோட லவ்வை பார்த்து ரகசியமாக ஏங்குறவங்களா இருக்கணும். முக்கியமாக வாட்ஸ்அப்பில் வர்ற ஜோக் மாதிரி ஏதாவது அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுவும் இந்த சினிமாவில் கரெக்டாக இருக்கு. இந்த சினிமாவில் மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம் வருது. அதாவது ஹீரோயினுக்கு அம்மாவும் கிடையாது, ஹீரோயின் அப்பாவுக்கும் கேன்சர், அவரும் இன்னும் 6 மாசத்துல இறந்துருவார். திடீர்னு டைம் மெஷினில் 60 வருஷம் பின்னால் போய் இந்த மாதிரி குடும்பத்தில் ஒருத்தருக்கு கேன்சர்னு கதை சொன்ன எல்லா தமிழ் படங்களையும் பார்க்குற மாதிரி ஆடியன்ஸான நம்ம எல்லாரும் பின்னால் போய்கிட்டு வர்றோம். இதுவும் இந்த சினிமாவில் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ இந்த சினிமாவோட மேக்கிங் பற்றி நம்ம பேசலாம். வேலையில்லா பட்டதாரி சினிமாவில் தனுஷ் ஓட்டுற மோஃபா வண்டி ஸ்பீடில் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது, அதை விட ஸ்லோவாக செகண்ட் ஹாஃப் போகுது. ஒரு ஸ்கிரிப்டில் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கணும், அப்போ தான் நிறைய கனெக்டிங் பாயிண்ட்ஸ் அதில் வைக்க முடியும். அதில் இருந்தால் நிறைய சீன்களை உருவாக்க முடியும். கதை ஸ்ட்ராங்காக இல்லாத இந்த சினிமாவில் சீன்கள் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ரொம்ப திணறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகிறதுக்கு காரணமே இதுதான். இந்த சினிமா முழுக்க
நிறைய லேகிங் இருக்க மெயின் ரீசனே இதுதான். ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இல்லாதனால எந்த ஒரு கேரக்டருமே இந்த சினிமாவில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியல. கேரக்டரைசேஷன் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக டயலாக் பேசுகிறாங்க, செயற்கையாக சிரிக்கிறாங்க. ரொம்ப செயற்கையாக நடிக்கிறதுக்கு காரணமே இதுதான். சினிமா முழுக்க கேரக்டர்ஸ் மீட் பண்ணுற இடத்துல எல்லாம் ரெடிமேட் டயலாக்ஸை பேசிக்கிட்டே இருக்காங்க. அனிகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், பிரியா வாரியார் இவங்க எல்லாருமே மலையாளத்தில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். குறிப்பாக மேத்யூ தாமஸ் நெய்மார், பிரேமலு, அஞ்சாம் பாதிரா மாதிரியான சினிமாக்களில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். பிரியா கொள்ளை சினிமாவில் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. இவங்க யாருக்குமே இந்த சினிமாவில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண எந்த விதமான ஸ்கோப்புமே இல்லை. ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் வர்ற பிரச்சனை தான் இது. திருவிளையாடல் ஆரம்பம் சினிமாவில் தனுஷ் ஸ்ரேயாட்ட எங்களை எல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும்னு அர்த்தமே இல்லாத ஒரு டைலாக் பேசுவார். அதே மாதிரி இந்த சினிமாலையும் நிலாவோட அப்பா சரத்குமார்கிட்ட ஹீரோ பிரபு அர்த்தம் இல்லாமல் நிறைய வீரவசனங்களை பேசுகிறார். அதெல்லாம் என்னன்னு நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரியல் லைஃப்பில் அப்படியெல்லாம் பேசுறதுக்கு எந்த விதமான சாத்தியமுமே கிடையாது. இந்த மாதிரி நம்பகத்தன்மையே இல்லாத காட்சிகள் இந்த சினிமா முழுக்க வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய குடிக்கிற சீன்களுக்கு மாறாக நிறைய நம்புற மாதிரி சீன்களை அவங்க வச்சிருக்கலாம். சினிமா முழுக்க ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால ஆடியன்ஸ்னால என்கேஜ் ஆகவே முடியலை. இந்த ஸ்டோரியோட ட்ராவல் பண்ணவும் முடியலை. ஒரு சினிமாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சினிமாவின் ப்ரெசன்டேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, சரியாக வரலை. ஸ்கிரிப்ட் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால ஒரு லவ் சப்ஜெக்டை ட்ரீட் பண்ண தெரியாமல் ரொம்ப திணறி இருக்காங்க. ஒரு ஃபேண்டசி மூவியில் ரியல் ஃபேண்டசியை ஆடியன்ஸ் தேட வேண்டியதாக இருக்குது. மொத்தத்தில் இந்த சினிமா வண்டர் பார் ப்ரொடக்ஷனில் வந்திருக்கிற ஒரு கிண்டர் கார்டன் சினிமா. மொத்தத்தில் இந்த சினிமா லவ் சப்ஜெக்டுக்கு தேவையான டெப்த் எதுவுமே இல்லாமல் வந்திருக்க ஒரு சினிமா. ஜிவி பிரகாஷ், அனிகா, பிரியா வாரியார் மாதிரியான முக்கிய ஆர்டிஸ்ட் இருக்கிற பெரிய பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இதே டீம் நல்ல ஸ்டோரி, நம்புற மாதிரியான சினிமாவை உருவாக்குவதற்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். பெட்4 சினிமா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.